ஜோதிட குறிப்புகளின்படி காதல், அழகு, அன்பு, நல்லிணக்கம், வளர்ச்சி உள்ளிட்ட நேர்மறையான பண்புகளை பிரதிபலிக்கும் ஒரு கிரகமாக சுக்கிரன் பார்க்கப்படுகிறது. ஒரு நபரின் வாழ்க்கையில் நேர்மறையான தாக்கத்தை உண்டாக்கும் இந்த சுக்கிரனின் ஒவ்வொரு அசைவும் முக்கியமான ஒரு ஜோதிட நிகழ்வாக கருதப்படுகிறது. அந்த வகையில் எதிர்வரும் ஜனவரி 13, 2026 அன்று மகர ராசியில் குடியேறும் சுக்கிரன் மேசம் முதல் மீனம் வரை உள்ள அனைத்து ராசியின் வாழ்க்கையிலும் மகத்தான மாற்றங்களை கொண்டு வர இருப்பதாக குறிப்பிடப்படுகிறது. எதிர்வரும் தை பொங்கல் தினத்திற்கு முன்னதாக சனியின் ராசியான மகர ராசியில் குடியேறும் சுக்கிரன் பல ராசிக்கு சாதகமான ஒரு காலத்தை கொண்டு வரப்போகிறார். குறிப்பாக தொழில் வளர்ச்சி, மன வாழ்க்கையில் காணப்பட்ட கஷ்டங்களுக்கு தீர்வு கொண்டு வருகிறது. மேலும் பல நாட்களாக நிறைவேறாமல் இருந்த ஆசைகள் பூர்த்தியாகும். எதிர்பார்த்த நற்செய்திகள் கிடைக்கும். தங்கள் வாழ்க்கையில் முன்னர் எப்போதும் இல்லாத அளவுக்கு மகிழ்ச்சியாக கொண்டு செல்லும் வாய்ப்புகளும் கிடைக்கும். எதிர்வரும் சுக்கிரன் பயிற்சி யாருக்கு என்ன பலன் அளிக்கிறது, எத்தகைய மாற்றத்தை கொண்டு வருகிறது என்பது குறித்து சற்று விரிவாக இங்கு நாம் காணலாம். முதலாவதாக மேசராசிக்கான பலன். சுக்கிரனின் இந்த சஞ்சாரமானது மேசராசி கொண்டவர்களின் ஜாதகத்தில் 10வது வீட்டில் மாற்றத்தை கொண்டு வருகிறது. தற்போது மேசராசிக்கு சனியின் சதி உள்ளது. இந்நிலையில் எதிர்வரும் சந்திரன் பெயர்ச்சி சனியின் தாக்கத்தை குறைத்து மன நிம்மதிக்கான வழி செய்யும். அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் இருக்க நீங்க எதிர்பார்த்த விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். பணியிடத்தில் எதிர்பார்த்த அங்கீகாரம் பெறலாம். தொழில் ரீதியாக உங்களை பலப்படுத்தி கொள்ளும் வாய்ப்பை பெறலாம். தங்கம், வெள்ளி சார்ந்த தொழில் செய்து வரும் நபர்கள் தங்கள் தொழிலை விரிவுபடுத்துவது தொடர்பான விஷயங்களில் கவனம் செலுத்தலாம். சர்வதேச அளவில் உங்கள் தொழிலை விரிவுபடுத்தும் வாய்ப்பினை பெறுவீர்கள். கல்வி கற்பித்தல் துறையில் இருக்கும் நபர்கள் தங்கள் துறையில் சிறந்து விளங்கும் ஒரு காலமாக இது பார்க்கப்படுகிறது. இந்த சுக்கிர பயிற்சி நடக்கும் காலகட்டத்தில் உங்கள் செலவுகள் குறையும். பணத்தை சேமிக்கும் வாய்ப்பும் கிடைக்கும். ஒன்றுக்கு மேற்பட்ட மூலங்களின் வழியே வருமானத்தை கொண்டு வரும் வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்ததாக ரிஷபராசி நேயர்களுக்கு என்ன பலன் என்று பார்ப்போம். ரிஷபராசி கொண்டவர்களின் ஜாதகத்தில் 9வது வீட்டில் மாற்றத்தை கொண்டு வரும் இந்த சுக்கிரன் பெயர்ச்சி உங்கள் தொழில் வாழ்க்கையில் காணப்பட்ட போட்டிகளை குறைக்கும். ஏற்கனவே செய்து வரும் தொழிலில் போதுமான வருமானத்தை கொண்டு வருவதோடு புதிய வருமானத்தை கொண்டு வரும் வாய்ப்புகளும் கிடைக்கும். பூர்வீக சொத்து சார்ந்த வழக்குகள் உங்கள் பக்கம் தீர்ப்பாதும். மூதாதையர் சொத்தில் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பாகம் பிரச்சனைகள் ஏதுமின்றி கிடைக்கும். அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் இருக்க தொழில் வாழ்க்கையில் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் அனைத்தும் வெற்றியை தேடி வரும். நிதி ரீதியாக உங்களை பலுப்படுத்தி கொள்ளும் வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். தொழில் வளர்ச்சியில் உங்கள் வாழ்க்கை துணையின் ஆதரவு முழுமையாக கிடைக்கும். பணியிடத்தில் உங்கள் திறமைகளை முழுவதுமாக வெளிப்பட உயர் பதவிகள், ஊதிய உயர்வுகள் கிடைக்கும். அடுத்ததாக கடகம். கடகராசியில் பிறந்தவர்களுக்கு புதிய தொழில் வாய்ப்புகள் கிடைக்கும் ஒரு காலமாக இது பார்க்கப்படுகிறது. உங்கள் ஜாதகத்தில் 7வது வீட்டில் மாற்றத்தை கொண்டு வரும் இந்த கிரக நிலை மாற்றம் வெளிநாட்டு பயணங்களுக்கான வாய்ப்பை கொண்டு வரும். குறிப்பாக தொழில்முறை பயணமாக இந்த பயணங்கள் இருக்கும். நீங்கள் எதிர்பார்த்த வெற்றிகளையும் இது தேடித்தரும். புதிய தொழில் வாய்ப்புகள் கிடைக்கும். பெரிய ஒப்பந்தங்களும் கிடைக்கும். உங்கள் தொழிலை சர்வதேச அளவில் விரிவுபடுத்துவதற்கான வழிகளும் பிறக்கும். அலுவலக பணி மேற்கொண்டு வரும் நபர்கள் உயர் அதிகாரிகளின் ஆதரவுடன் புதிய பணிகளை எடுத்து செய்வீர்கள். தங்கள் திறமைகளை வெளிப்படுத்துவீர்கள். அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் இருக்க தொழில் வாழ்க்கையிலும் லாபம் அதிகரிக்கும். உங்கள் பொருளாதார நிலையும் மேம்படும். அரசு பணியில் இருக்கும் நபர்கள் தங்கள் திறமைக்கு ஏற்ற அங்கீகாரத்தை காண்பீர்கள். உயர்ந்த நிலையை அடைவீர்கள். அடுத்ததாக கன்னிராசியினர். கன்னிராசி கொண்டவர்களின் ஜாதகத்தில் 5ஆம் வீட்டில் மாற்றத்தை கொண்டு வரும் இந்த சுக்கிரன் பயிற்சி குடும்ப வாழ்க்கையை மகிழ்ச்சியை மீட்டு தருகிறது. அதாவது உங்கள் குடும்ப உறவுகளுக்கு இடையே காணப்பட்ட மனஸ்தாபங்கள் மற்றும் கருத்து வேறுபாடுகளை போக்கி மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ உதவி செய்கிறது. பொருளாதார ரீதியாக உங்களை பலப்படுத்தி கொள்ளும் வாய்ப்புகள் கிடைக்கும். முன்னர் செய்த முதலீடுகள் வழியே போதுமான வருமானத்தை கொண்டு வரும் வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் அன்புக்கு உரியவர்களுடனான உறவு முன்பு இருந்ததை காட்டிலும் சிறப்பாக மாறும். மகிழ்ச்சி அதிகரிக்கும். ஆரோக்கிய நிலையை பொறுத்தவரையில் பெரிய பிரச்சனைகள் ஏதும் வராது. பருவநிலை மாற்றத்தின் காரணமாக சளி, காய்ச்சல் போன்ற பிரச்சனைகள் வரலாம். ஆனால் இந்த பிரச்சனைகள் அனைத்தும் விரைவில் முடிவுக்கு வரும். உறவில் சகிப்புத்தன்மை அதிகரிக்கும். மகிழ்ச்சியும் அதிகரிக்கும். குழந்தைகள் வழியே ஒரு நற்செய்தி கிடைக்கும் வாய்ப்பும் காணப்படுகிறது. அடுத்ததாக மகர ராசி. மகர ராசி கொண்டவர்களின் ஜாதகத்தில் முதல் வீட்டில் மாற்றத்தை கொண்டு வரும் இந்த கிரகநிலை மாற்றம் அவர்களின் நற்பெயரை காக்கிறது.
பணியிடத்தில் பெயர் புகழை கொண்டு வருகிறது. சக ஊழியர்களிடம் காணப்பட்ட மனஸ்தாபங்கள் முடிவுக்கு வரும். உயர் அதிகாரிகளின் ஆதரவும் கிடைக்கும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். செய்யும் செலவுகளுக்கு அதிகமாக வருமானம் கிடைக்கும். உங்கள் நிதி நிலைமையை மேம்படுத்திக் கொள்ளும் வாய்ப்புகளும் கிடைக்கும். அதே நேரம் உங்களுக்கு விருப்பமான பொருட்களை வாங்கவும் எதிர்பார்த்த மாற்றங்களை உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வரவும் வாய்ப்புகள் கிடைக்கும். காதல் வாழ்க்கை, மன வாழ்க்கை குறித்து பேசுகையில் மகிழ்ச்சியான தருணங்கள் நிறைந்திருக்கும்.